உதயநிதியுடைய மகன் இன்பனாக இருந்தாலும் சரி, மகேஷுடைய மகன் இனியனாக இருந்தாலும் சரி, அவருடைய நட்பும் இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆக வாழையடி வாழையாக இந்த நட்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். இந்த மணவிழா நிகழ்ச்சிக்கு எந்த சூழ்நிலையில் வந்திருக்கிறது என்பது உங்களுக்கும் தெரியும். நேற்று இரவு வரை கூட்டணி கட்சியோடு பேசி ஒரு ஒப்பந்தத்தை முடித்துவிட்டுத்தான், அது வெற்றிகரமாக முடித்துவிட்டுத்தான், எல்லோரும் பாராட்டக்கூடிய வகையை முடித்துவிட்டுத்தான் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் வாட்ஸ்அப்பில் சோஷியல் மீடியாவெல்லாம் பார்த்துருக்கலாம். அந்த அந்த ஒப்பந்தத்தை முடித்துவிட்டு காரில் ஏறுகிற போது கையை எடுத்துட்டு அவருடைய சொல்லி அந்த ஆக்ஷனோடு நான் ஏறிய காட்சியை பார்த்துருப்பீங்க. அதை நான் திட்டமிட்டு செஞ்சதில்லை. ஏதோ காரில் ஏற வருகிற போது அங்கே எதிரில் நின்று கொண்டு இருக்கக்கூடிய பத்திரிக்கை நம்பலாம் பார்த்து என்ன முடிஞ்சிச்சான்னு கேட்டாங்க. முடிஞ்சிருச்சுன்னு சொன்னேன், அவ்வளோதான். அது இன்றைக்கு ஒரே வைரலாகி எல்லாம் முடிஞ்சிச்சு, ஆல் ஃபினிஷ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கு அந்த காட்சிகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீர்கள். ஆகவே அந்த மகிழ்ச்சியோடு தான் வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த திருமணத்தை முடித்துவிட்டு ராஜ்யசபாவுக்கு வேட்பாளராக நாம் 2 பேர் அறிவித்திருக்கிறோம். கூட்டணி கட்சிக்கு 2 பேருக்கு கொடுத்துருக்கிறோம், 2 இடங்களை கொடுத்துருக்கிறோம். அந்த 4 பேரும் சரியாக 12 மணி அளவில் சென்னையில் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். இன்று தான் கடைசி நாள். நான் வந்தே தீர வேண்டும் என்று அவர் கட்டளையிட்டிருக்கிறார்கள். நாம் வழக்கமாக செல்வது உண்டு. ஆக இதை முடிச்சுட்டு உடனடியாக நாம் செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிற காரணத்தினால்தான் வேகமாக வந்து வேகமாக திருமணத்தை முடித்து வைத்துவிட்டு நான் செல்லவிருக்கிறேன். ஆகவே நான் இந்த நேரத்தை அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது, இந்த நீங்கள் கூட நம்முடைய தம்பி உதயநிதி பேசுகிறவர் சொன்னார், இது காதல் திருமணம் என்பது என்று நானும் கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லை, இந்த திருமணத்தை நடத்துவதற்கு பெண்ணினுடைய தாயார் சுகி என்கிற எழிலரசி ஒத்துக்கொள்ளவே இல்லையா கடைசி வரைக்கும். அதுவும் நான் கேள்விப்பட்டேன். கடைசி வரைக்கும் ஒத்துக்கலை. ரொம்ப பிடிவாதக்காராக இருக்கக்கூடியவர் சுகி அவர்கள் எனக்கு நன்றாக தெரியும். அவங்க வீட்டில் ரொம்ப பிடிவாத யாருன்னு கேட்டிங்கன்னா சுகியை தான் சொல்ல முடியும். ஏற்கனவே அவருடைய தம்பி சின்ன உதயா என்று சொல்லக்கூடிய உதயன், அவருக்கும் காதல் திருமணம் தான், அதுக்கும் ஒத்துக்கொள்ளலை. ஆனால் இதுக்கும் ஒத்துக்கொள்ளலை. கடைசியாக ஒத்துக்கொள்ளலைன்னு சொன்னாலும் நாங்களெல்லாம் சொன்னால் கேட்டுக்கொள்வார்கள். செந்தாமரை எப்படி பெண்ணாக இருக்கிறாரோ அதே போல் சுகி என்கிற இளவரசி எனக்கு ஒரு பெண்ணாக இருந்து கொண்டிருக்கக்கூடியவர். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.